ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா டியூட். டைரக்டர் கீர்த்திசுரன், மியூசிக் டைரக்டர் சாய் அபிநயகர், ஆக்டர் பிரதீப் ரங்கநாதன், மம்தா பைஜு, சரத்குமார், ரோகிணி, டிராவிட் செல்வம், நேகா ஷெட்டி, ஐஸ்வர்யா சர்மா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய ஸ்டார்டிங்கில் பிரதீப் ரங்கநாதன், மம்தா பைஜு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு சர்ப்ரைஸ் செலிப்ரேஷன் பார்ட்டி பிராங்க் மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நினச்சிட்டு வராங்க. சரத்குமார் மம்தா பைஜு அப்பாவாகவும் பிரதீப் ரங்கநாதன் சொந்த மாமாவாகவும் வராரு. ஒரு கட்டத்துக்கு மேலே மம்தா பைஜு பிரதீப் ரங்கநாதனை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஆனால் பிரதீப் ரங்கநாதன் ப்ரப்போஸை ஏற்றுக்கல. அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் மம்தா பைஜியோட சம்மதம் இல்லாமல் கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான் என்ன அப்படின்னு தான் படத்துடைய மீதி கதை. பிரதீப் ரங்கநாதன் அவருடைய ஸ்டைல் அண்ட் மேனேஜ்மெண்ட் மூலியமாக ஆடியன்ஸோட அட்டென்ஷன் பெற வைக்கிறாரு. ஃபோனை ஸ்டைலாக பிடிக்கிற மூமெண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் காமெடி அண்ட் இமோஷன் சீன்லையும் ஸ்கோர் பண்ணுறதாகட்டும், கண்ணாடியை பார்த்து தோத்திட்டே இருக்கேடான ஆனந்த் ராஜ் சீனை ரீக்ரியேட் பண்ணதாகட்டும், இமோஷன் சீனில் ரெஸ்ட் ரூமில் அலற சீன் ஆகட்டும், நல்லாவே நடிப்பு வெளிப்படுத்திருக்காரு. மம்தா பைஜு பிரேம்லு கேரக்டருக்கும் இந்த கேரக்டரும் நல்லாவே வேரியேஷன் காட்டியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் கண்ணாடி பின்னாடி இமோஷனலாக அலற சீன்லேயும், மம்தா பைஜு வெட்டிங் ரிசப்ஷனில் டான்ஸ் ஆடிட்டு அப்போ தான் டவுட் வராதுன்னு சொல்கிற அந்த காமெடி சீன்லேயும் அவங்க பாட்டை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. சரத்குமார் எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. சீரியஸாக இருக்கும்போது காமெடியாக பேசுறதுலையும், காமெடியாக இருக்கும்போது சீரியஸாக பேசுறதுலையும் இன்டர்வல் பிளாக் முன்னாடி நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டிராவிட் செல்வம் இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. ஒரு சில விஷயம் மம்தா பைஜுக்கு உணர்த்தும்படி சொல்லுவார். அந்த சீனில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தில்டு ஆரன் இவர் கேரக்டர் டம்மியாக எழுதப்பட்டிருக்கு. படம் பார்த்தவங்களுக்கு புரியும். அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் ரோகிணி, நேகா ஷெட்டி, ஐஸ்வர்யா சர்மா, சத்யா எல்லாருமே கேரக்டர்ஸை நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்க்கலாம். இந்த மூவி 2 hours 19 minutes ஓடுது. ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் பிரதீப் ரங்கநாதன் வீசா ட்ரை பண்ணுற சீனு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிற சீனு, பேப்பர் வார்டில் வலுக்கட்டாயமாக ரிலேஷன்லாம் பிரதீப் ரங்கநாதனை ரூமில் தள்ளுற சீனு, அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சீனில் பிரதீப் ரங்கநாதன் எக்ஸ் லவர் மேரேஜுக்கு போவார். ஃபன் எலிமெண்ட்டாக நல்லாவே ஒரு கோட்டை இருந்தது. படத்தில் உள்ள டைலாக் நல்லாவே இருந்துச்சு. இப்போது மற்றவங்களோட ஃபீலிங் கிரிஞ்சாக தெரியுதுல அப்படின்னு சொல்கிற சீனு. ஆமாம், லைஃப்பை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணால் லைஃபு நம்மளை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணணும்னு வர சீனு, டைலாக் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்ட ரூத்லெஸ்ஸாக இருந்த கேரக்டர் திடீர்னு திருந்தி பழைய தப்புக்கு ஜெயிலுக்கு போகிறதுலாம் சினிமாத்தனமாக தான் இருந்தது. டேரக்டர் கீர்த்திசுரன் டெபியூ டைரக்டர்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு படுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே காமெடியாக எங்கேஜிங்காக கொண்டு போன டேரக்டர், செகண்ட் ஹாஃபில் ட்ராகியாக யூஸ்வலான ஃபைட் சீன்லாம் வச்சு லாஸ்ட்டு 10 to 15 minutes காமெடி ரூட்டை பிடிச்சி படத்தை முடிச்சிருக்காரு. இது ஒரு காமெடி படம், லாஜிக் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் செகண்ட் ஹாஃபில் சாத்தியமே இல்லாத விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. இது ஓகேன்னு நினைக்கிற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே இல்லை அப்படின்னு சொல்கிற ஆடியன்ஸுக்கு இந்த படம் கிரிஞ்சாக கூட தெரியலாம். சினிமோட்டோகிராஃபர் நிகித் பூமி இந்த படத்தை ரிச் லுக்காக எடுத்திருக்காரு. எடிட்டர் பரத் விக்ரமன் அவரோட பங்குக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் சாய் அபிநயகர் மலையாள மூவியான பட்டி மூவி மூலியமாக இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. நேரடி தமிழ் படமாக இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. பிஜிஎம் நல்லாவே பண்ணியிருக்காரு. பாட்டு ஊரும் பிளட்டு, கண்ணுக்குள்ள சிங்காரி, இந்த பாட்டெலாம் நல்லாவே அமைஞ்சிருக்கு. கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தோடைய ப்ளஸ் பிரதீப் ரங்கநாதன் டிராகன் வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தை நடிச்சிருக்காரு. நடிப்புக்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரி இப்போ இருக்கிற ஜெனரேஷனை கவர் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. ஹீரோயினுக்காக எந்த ஒரு எக்ஸ்டெண்டுக்கும் போகிற மாதிரி மூவினா பூவேவனுக்காக ரோஜா கூட்டம்லாம் சொல்லலாம். இந்த மூவி அதுக்கும் மேலே எக்ஸ்டெண்ட் போய் பிரதீப் ரங்கநாதன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த மூவி அவருக்கு ஹேட்ரிக் வெற்றியை அமையும்னு எனக்கு தோணுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஓகேஷனாக செகண்ட் ஹாஃப், டீசென்ட் வாட்சாக முடிஞ்சிருக்கு இந்த டியூட். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுங்க சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.